யாரோ ஒரு பொண்ணு பேச்சை கேட்டு நந்தினி மேல சந்தேகப்பட்டாராமா. அப்ப செஞ்ச தப்ப நினைச்சு இப்பவும் தினம் அழுதுகிட்டு இருக்காருமா அவரு. நீ என்கிட்ட நடந்துக்கிறத நினைச்சா என்னை விட்டு விலகி போயிடுவேன்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, நான் விலகி போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவும் விலகி போயிருப்பேன். அன்னைக்கு ரவுடி லட்சுமி கிட்ட பேசினதுல இருந்து அவ இன்னும் உங்களை மறக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களை மறந்து எத்தனையோ நாள் ஆச்சு. அதை நான் நந்தினி கிட்டயும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? என்னண்ணே தூங்கல? எங்க உட்காந்துருக்கீங்க? தூக்கம் வரல, அதான் காத்தோட்டமா உட்காரலான்னு இங்க வந்தேன்டா. இல்லண்ணா, காலையில இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன அன்னைக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா? அதெல்லாம் எதுவும் இல்லடா. எங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பழைய லவர்கிட்ட பேசினா கண்டிப்பா பொண்டாட்டிக்கு கோவம் வரதான் செய்யும். என்னடா சொல்ற? நீங்க கோவில் கிட்ட பழைய லவர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் அண்ணியும் பார்த்தோம். நான் அப்பவே உங்களை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். அன்னிதான் வேணான்னு சொல்லிட்டாங்க. பாவன அவங்க. நீங்க ஜெயில இருக்கும்போது அம்மாவை சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க அவங்க எவ்வளவோ ஆதாரத்தை திரட்டி உங்களை விடுதலை செய்ய வச்சாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கண்ணே. டேய், அன்னைக்கு நான் அவளை எதிர்ச்சியா பார்த்துதான்டா பேசினேன். அதை பார்த்து நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. எனக்கும் லக்ஷ்மிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பயே இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது வந்து கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததால படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ போ. சரிண்ணே, மனசை குழப்பிக்காம போய் படுங்க. நம்மளை பத்தி தெரிஞ்ச சக்தி கிட்ட மனசு விட்டு பேசலாமா? இப்ப வேண்டாம். வாடா. என்னடா இவ்வளவு லேட்டா வர? சரிங்கம்மா. அண்ணே, இவங்க தான் நீங்க வச்சிருக்கிற கேரளா பொண்ணு. டேய், இவன் நம்ம கயிறு ஃபேக்டரியில வேலை செய்யற சகுந்தலா வாச்சே. அது நமக்கு தெரியும், பெரிய எனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அண்ணே, இவங்க தான் உங்க போன்ல கேரளா பொண்ணு மாதிரி பேச போறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணியோட ரியாக்ஷனை பாருங்க. டேய், திரும்பவும் கேக்குறேன். இந்த பொண்ணு என் செல்போனுக்கு போன் பண்றது தெரிஞ்சா என்ன தேன்மொழி அடிச்சிட மாட்டாள? ஐயோ அண்ணே, உங்களை நான் அடிவாங்க விட்டுருவேனா? என்ன நம்புங்கண்ணே. இங்க பாரு. சரி, உன் பேர் வெண்ணிலான்னு சொல்லி பேசு. சரியா? அண்ணே, உங்க போனை கொடுங்க. இந்தா. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுங்க. சரியா? பண்றேன், போடா. எந்த சந்தேகமும் இல்லையே? அதெல்லாம் இல்ல. அண்ணி, 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 எங்க போயிருப்பாங்க? அண்ணி, 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 அண்ணே எங்க? வெளியே போயிருக்காரு. அப்படியா? போன் சார்ஜ்ல வச்சுட்டு போயிருக்காரு. ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. நீ எடுத்து என்னன்னு கேளு. இல்ல, நீ அண்ணனோட போன் எடுத்தா அவரு திட்டுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார், நீ பேசு. ஹலோ, நான் வெண்ணிலா பேசுறேன். வெண்ணிலாவா? வெண்ணிலானா? அண்ணி, யாரோ வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு பேசுது. யாருன்னு கேளு. ஹலோ. என்னது? உங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்காரா? 2 வாரமா வந்து பார்க்கலையா? சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி,
அண்ணன் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணை வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரா 2 வாரமா வீட்டுக்கே வரலையா அதான் ஏன்னு கேக்குறாங்க நீ போனு கொடு. ஹலோ, நீங்க யாருங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் மாமா செல்லுக்கு ஃபோன் பண்ணா நீ எடுத்து பேசுற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு. தங்கவேலு மாமா வீடு பார்த்து வச்சுட்டு 2 வாரமா என்ன பார்க்க வரல. அதான் ஏன்னு கேட்கணும். இத பாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வைஃப் தான் நான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, அணில் கடிச்ச பழம் தான் ருசி இருக்கும். என்னடி சொல்ற? இதெல்லாம் எங்க குடும்பத்துல சகஜம். எங்க பாட்டி 2ஆம் தரமா தான் வாக்கப்பட்டாங்க. எங்க அம்மாவும் 2வது தாரம் தான். எனக்கும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்களேன். து, இதெல்லாம் ஒரு குடும்பமாடி. முதல்ல போனை வேடி. என்னங்க போனை கட் பண்ணிட்டு இவ்ளோ கோவப்படுறாங்க? கோவப்படுறாளா? ஆ, என்னாச்சு நீ என்ன ஆச்சா? அந்த பொண்ணு வெக்கமே இல்லாம அவ குடும்பத்துல எல்லாருமே 2ஆம் தரம் தானே சொல்றா. இந்த கேடு கட்ட மனுஷன் அவ பின்னாடி போய் சுத்திட்டு இருக்காரு. மாமாவ தங்கம்னு நம்பின. அவர் குணத்தை பார்த்துதான் தங்கவேலுன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். இத கேட்டு எனக்கே இவ்வளவு கோவம் வருதே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்குதான் தான் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்றது. அவர் என் பேச்ச மீற மாட்டாருன்னு நினைச்சனே. அண்ணி, உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் உங்களை காப்பாத்துறதுக்காக சொல்றேன். என்ன? அது வந்து இப்போ வீட்ல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது இல்லையா? ஆ, அதத்தான் அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டு தொலையட்டும். ஏன் சாப்பாடு தான் சரியில்லையே? ஐயோ ஐயோ அண்ணி, நான் வேற அர்த்தத்துல சொல்றேன். நீங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆ, என்ன சொல்ல வர? அது வந்து அண்ணி, இப்போ வீட்ல சாப்பாடு ருசியா இல்லனா ருசியா இருக்கிற ஹோட்டல்ல தேடி போவாங்கல்ல? ஆ, அதத்தான் புருஷன் பொண்டாட்டிக்கும் உதாரணமா சொல்லுவாங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா நீ, நீங்க அண்ணனை முந்தானில முடிச்சு வச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா? ம், புருஷ சொல்லாதது இந்த போன் சொல்லிருக்கு. அவர் வரட்டும். இனிமே ஹோட்டல்ல போய் அவர் எப்படி சாப்பிடுறாரு நான் பாக்குறேன். சொன்னா புரிஞ்சுக்கோ டார்லிங். என் அப்பா என் பேச்சை கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறாரு. எப்படி அவர் மனசை மாத்திருவேன்? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு டார்லிங், ப்ளீஸ். என்ன டார்லிங், நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? எங்க அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். கொஞ்சம் டைம் கொடு டார்லிங், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி சரி, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது டார்லிங். ஆனா அது எங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதே. அவர் தங்கச்சி பொண்ணு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி புடிவாதம் பிடிக்கிறாரு. அவ பேர் தான் லக்ஷ்மியை தவிர ஊர்ல அவளை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? ரவுடி லக்ஷ்மியா. நம்ம பேரை யார் சொல்றது? எங்க அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் தங்கச்சியை பார்த்திருக்காரா? அவர் தங்கச்சி மேல இருக்க பாசத்தை நிரூபிக்க என்ன பலியாடாக்க பாக்குறாரு. உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீ, உனக்கு நான் தான். என்ன நம்பு. நான் அப்புறம் பேசுறேன். ஏய் லட்சுமி, ஏய் லட்சுமி, லட்சுமி, நான் போன் பேசிட்டு இருந்தேன்ல, அந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லிடாத. புரியல, எதை சொல்லக்கூடாது? ஒரு பொண்ணுகிட்ட போன் பேசிட்டு இருந்தேனே, அந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லிடாதன்னு சொன்னேன். ஓ, ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தியா? என்ன தவிர நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு சந்தோஷம் தான். கற்பூர புத்தி லட்சுமி உனக்கு. ஆக்சுவலா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கல நினைக்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். உண்மையிலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்ல. அப்புறம் ஏன்டா என்ன ஃபாலோ பண்ண? என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேக்குறேன்னு சொல்ல வர்ற, அதானே? இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு செக் பண்ண.
ஆனா உன்கிட்ட பேசி பார்த்ததுல என்ன உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சது. ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலா நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன். இல்ல, இந்த போட்டோல இருக்குல்ல, இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன். இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க அப்பா சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றாரு. அவரை எதுக்கவும் முடியல, இவளை மறக்கவும் முடியல. இவ அழக பார்த்தா நீயே மிரண்டு போயிடுவ. நல்ல சிவப்பு கலரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற அவளோட முகம், நெத்திக்கு நடுவுல ஒரு சின்ன பொட்டு, என்ன அழகு தெரியுமா? விலை கம்மியான சேலை கட்டினாலும் இவளால அந்த சேலைக்கே ஒரு மவுசு தான். இவகிட்ட ஒரு சின்ன திமிர் இருக்கு தெரியுமா? அதுவும் ஒரு திணிசுதான். நீ யார பத்தி சொல்ற? இவளதான் என் ஏஞ்சல், என் டார்லிங், என் உயிர். இவளை பத்தி தான் சொன்ன. ஆமா, நீ வேற யார பத்தி சொன்னதா நினைச்ச? நான் யாரையும் நினைக்கல. நீ சொல்ல வந்ததை சொல்லு. என் ஏஞ்சல் இருக்காளே, அவளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. இங்கயா? இங்கனா? இங்கனா என் மனசுல இருக்கா. நான் சிங்கப்பூர்ல இருக்கும் போதும் இங்க வந்த பின்னாடியும் என் மனசுக்குள்ளே இருக்கா. சரி, அவளை பத்தி உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே, எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு. சொல்லிட்டேன். இவளை கல்யாணம் பண்ணாட்டி உயிரோட இருக்க மாட்டேனே சொல்லிட்டேன். இல்ல, இவளை கல்யாணம் பண்ணாட்டி உயிரோட இருக்க மாட்டேனே சொல்லிட்டேன். சரி, அவ எங்க இருக்கான்னு சொல்லு, அவகிட்ட நான் போய் பேசுறேன். இதே ஊர்ல தான். இதே ஊர்லயா? எனக்கு தெரியாம யார் அது? நீயே பாரு. உன்னை தவிர இன்னொரு பொண்ணை நினைச்சு பாப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடிஞ்சது? என் லைஃபே நீதான். உன்னை நல்லா வச்சுக்கணும்னு தான் நான் சிங்கப்பூர்ல போய் கை நிறைய சம்பாரிச்சேன். என் ஹார்ட் லேப்டாப்னு அடிக்கிறது இல்ல, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு தான் அடிக்குது. நீ வேணா கேட்டு பாரு. உன்னை என்ன பண்றதுன்னு. லக்ஷ்மி லக்ஷ்மி, ஐயோ, இங்க பாரு. உன்கிட்ட 5 நிமிஷம் பேசணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. கூடி சீக்கிரம் நீ என் பக்கம் வந்துருவன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு லட்சுமி. டார்லிங், டார்லிங், என்ன விட்டு போகாத. என்னது? போன்ல என் லவர் கூட பேசிட்டு இருக்கேன். சொல்லு டார்லிங். டேய் தம்பி, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் தேன்மொழி அப்படியே மாறிட்டாடா. முகவாலம்ப தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறா, தொடச்சுக்க துண்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறா. உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா, மோர் வேணுமான்னு கேட்டு அசத்துறடா. டேய், அதுவும் இல்லாம அவ அந்த காப்பி ஆத்துற அழகு இருக்கே, அடடடடா, இத்தனை நாளா அதை நான் அனுபவிக்காமையே விட்டுட்டேன்டா. டேய், நீ ஒரு போன்ல என் வாழ்க்கையில வசந்தத்தை வர வச்சுட்டடா. நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்னவனா இருந்தாலும் அறிவுல புத்திசாலிடா. உனக்கு ரொம்ப நன்றிடா. அண்ணே, நான் என் கடமையை தானே செஞ்சேன். கதிரு, அப்படி இன்னொரு விஷயத்தையும் செஞ்சிருயா? என்னண்ணே, என்ன செய்யணும்? நான் ரூமுக்கு போன உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்றியா? எதுக்குண்ணே? நீ எனக்கு ஃபோன் பண்ணினா நான் அந்த கேரளா பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே பேசுவேன். அதை கேட்டா தேன்மொழிக்கு இன்னும் என் மேல லவ் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் தேன்மொழி மாறவே மாட்டாடா. அண்ணே, ஒரு தடவை பேசினதே போதும், மறுபடியும் பேசப்போ ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. டேய், அதெல்லாம் எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன்டா. நீ நான் சொன்னபடி மட்டும் செய். மாமா. டேய், தேன் வந்துட்டா. மாமா, வா தேனு. இங்கதான் இருக்கீங்களா? ஆமா தேனு, கயிறு ஃபேக்டரியோட கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். நைட்டு 10 மணி ஆக போகுதுல்ல, உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? காலையில பாத்துக்கலாம்ல. கதிரு, உனக்கு தூக்கம் வரல? தூங்குற நீ? நீ தூங்குடா. வாங்க போலாம். போலாம் தேனு.
மாமா வாங்க மாமா. இதோ வந்துட்டு தேனு. இந்தாங்க பால். இது வீட்ல காய்ச்சின பால், ஹோட்டல் பால் கிடையாது. முகத்தை பார்த்து நல்லவருன்னு நம்பினேன். நம்பினது ஏன் தப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ, பால் சூடாறிடுச்சா? கொடுங்க, காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஐயோ, இத்தனை நாளா நான் கண்ட கனவு இன்னைக்கு நனவாக போகுது. என்னோட பிரம்மச்சரிய விரதம் இன்னியோட கலைய போகுது. தேனு வா, தேனு வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். தேனு தேனிலவு என்று எனக்கு தேனிலவு, தேனு உன்னுடன் என்று எனக்கு தேனிலவு. இந்தாங்க மாமா. உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன கேளுங்க. நான் இத்தனை மாசமா உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடு தேனு. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். என்ன என்ன இருந்தாலும் உங்க மனசு புரிஞ்சுக்காதது ஏன் தப்பு தானே? இத பாருங்க, தப்பு செய்யறவங்கள விட அந்த தப்பு செய்ய காரணமா இருந்தவங்கள தான் குற்றவாளிங்கன்னு சொல்லுவாங்க. சாவி கொத்துன்னு நான் அதுலயே குறியா இருந்துட்டு உங்க மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. தாம் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுறான்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்டாட்டிங்க என்னமா மாறிடுறாங்கயா. பரவாயில்ல. இந்த கதிர் போய் என்ன போன் பண்ண சொன்ன, இன்னும் அவன் போன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ச்சே. மாமா, ஆ? இந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? இந்த நகையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த புடவைய நீ கட்டின உடனே தான் இந்த புடவையே அழகா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. லைட் ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணலாமே. போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? அப்ப லைட் ஆஃப் பண்ணிடலாமே. ம். சொல்லு சகுந்தலா. அண்ணே, அந்த பொண்ணு பேரு சகுந்தலா இல்ல வெண்ணிலா. ஐயோ, என்னது சகுந்தலாவா? வெண்ணிலா எல்லாமே இப்ப சகுந்தலா வேறயா? ஐயோ, மாட்டினா போச்சு. முதல்ல அந்த சகுந்தலா யாருன்னு பார்க்கணும். என்கிட்ட இல்லாதது அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு நானும் பாத்துடுறேன். உங்களை இனிமே எனக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல. சீ. ஐயோ, பேரை மாத்தி சொல்லி நானே மாட்டிக்கிட்டேனே. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சு. இனிமே இந்த தேன்மொழியை நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஐயோ. நினைச்சிட்டு இருக்கிற ரவுடி லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கோ.
அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. வேண்டாம், ரவுடி லக்ஷ்மிக்கு அவளோட வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்கு வெற்றி என்ன மறக்கணும். அவர் என்ன மறக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நாளை கடத்தாம சீக்கிரமே கிளம்ப வேண்டியதுதான்.